கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு தேசத்தில் ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை, நல்ல ஓடுகிற ஒரு வீராங்கனை, அந்த தேசத்தின் ரொம்ப சிறந்த ஒரு வீராங்கனை. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அவளால் சரியாக ஓட முடியல, சரியாக முன்னாடி மாதிரி கோப்பைகளை வெல்ல முடியலை. அவருடைய ஓட்டத்தில் ஒரு தடுமாற்றம். அவருடைய இருதயத்திற்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஏன் என்னால் ஓட முடியலை? நான் ஒரு சிறந்த வீராங்கனை, அநேக கோப்பைகளை வாங்கியிருக்கிறேன், அநேக பட்டங்களை நான் வாங்கியிருக்கிறேன், என்னை காட்டிலும் சிறப்பாக ஓடக்கூடியவர் யார் இந்த தேசத்தில் இல்லை. ஆனால் என்னால் இப்போ ஓட முடியலை, நான் தடுமாறுகிறேன், கோப்பைகளை வெல்ல முடியலை, ஏன்ங்கிற கேள்வி இருதயத்தின் ஆழத்தில் இருந்துச்சு. எனவே தன்னுடைய ட்ரெயினர் கோச்சிடம் சென்றாராம். ஏன் என்னால் ஓட முடியல, ஏன் என்னால் கோப்பைகளை வெல்ல முடியலை? முன்னாடிலாம் நான் ஈஸியாக கப்பை வின் பண்ணிடுவேன், முன்னாடிலாம் ஈஸியாக நான் வின் பண்ணிடுவேன், டைட்டில் வின் பண்ணிடுவேன், ஆனால் இப்போ என்னால் முடியல, ஏன்? ட்ரெயினர் சொன்னாராம், உன்னுடைய ஓட்டத்தில் தடுமாற்றம் இருக்கிறது, உனக்கு ப்ராக்டிஸ் இல்லை, முன்னாடி மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, அதனால் உன்னால் ஓட முடியல, நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இருதயத்திற்குள்ளே ஏதோ ஒரு கவலை, என்னால் முடியலையே, இருதயத்திற்குள் ஒரு சமாதானம் இல்லை. எனவே தன்னுடைய தோழிகளிடத்தில் சென்றாராம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சென்று, என்னால் முன்னாடி மாதிரி பட்டங்களை வெல்ல முடியலையே, என்னால் டைட்டில் வின் பண்ண முடியலை, ஏன், என்ன காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு அவர்களிடத்தில் கேட்டாராம். உடனே அவர்கள் சொன்னார்களாம், நீ ஓடுகிறதை எல்லாம் டிவியில் பார்த்து கொண்டு இருந்தோம், நல்லா தான் ஓடுகிறாய், ஆனால் கடைசி நேரத்தில் ஓட்டம் முடியும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணும், அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, எப்படியாவது வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார்களாம். இதிலும் இந்த பதிலிலும் அவளுக்கு திருப்தி இல்லை. எனவே மருத்துவரிடத்தில் சென்றாராம். தன்னுடைய மருத்துவரிடத்தில், ஐயா, முன்னாடிலாம் நல்ல கோப்பைகளை வின் பண்ணினேன், நல்ல டைட்டில் வின் பண்ணினேன், இப்போ என்னால் ஓட முடியல, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், சரியான ஆகாரங்களை உட்கொள்ளுங்கள், நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி நல்ல சாப்பாடு, நல்ல உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடியுங்கள், முன்னாடி மாதிரி மறுபடியும் ஓடிவிடலாம் அப்படின்னு சொன்னார்களாம். இந்த எந்த பதிலிலும் இந்த வீராங்கனைக்கு திருப்தி இல்லை. எனவே ரொம்ப மனசு உடைந்து போய், ரொம்ப இருதயம் சோர்ந்து போய் தன்னுடைய தாயினிடத்தில் வந்தாளாம். தன்னுடைய தாயினிடத்தில் வந்து, அம்மா, என்னால் முன்னாடி மாதிரி ஓட முடியல, முன்னாடியெல்லாம் நல்லா ஓடினேன், ஆனால் இப்போ என்னால் ஓட முடியலை என்று சொன்ன பொழுது தாய் எல்லாவற்றையும் அறிந்தவள், தன்னுடைய மகளை பற்றி எல்லாம் அறிந்தவள் அந்த தாய். உடனே அந்த தாய் சொன்னார்களாம், மகளே, உன் இருதயத்திற்குள்ளே நிறைய ப்ரெஷர், நான் இந்த தேசத்தின் சிறந்த வீராங்கனை, எப்படியாவது நான் பட்டத்தை வெல்ல வேண்டும், அது ஒரு ப்ரெஷர், நான் எப்படியாவது நல்ல ஓடினால்தான் என்னுடைய வருமானம் அதிகரிக்கும், என்னுடைய தேசத்திற்கு நான் பெருமை சேர்க்க முடியும், என்னுடைய குடும்பத்திற்கு நான் பெருமை சேர்க்க முடியும், அது ஒரு ப்ரெஷர். இப்படி நிறைய பாரங்கள், நிறைய ப்ரெஷர்கள் எல்லாவற்றையும் இருதயத்திற்குள் தாங்கி கொண்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். எனவே உன்னால் ஓட்டத்தில் கவனம் செலுத்த முடியலை, அதனால்தான் நீ தோற்று போகிறாய். இனி அடுத்த முறை ஓடும் பொழுது ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக்கொள், நான் என்னுடைய தாயின் மகள். உலகம் கொடுக்குற எல்லா அடையாளமும் நிரந்தரம் இல்லை, உலகத்தின் சிறந்த வீராங்கனை நிரந்தரம் இல்லை, தேசத்தின் சிறந்த வீராங்கனை நிரந்தரம் இல்லை, ஆனால் என்னுடைய தாயின் மகள் நான் என்பது மாத்திரம் ரொம்ப நிரந்தரம். இதை மாத்திரம் இருதயத்திற்குள்ளே வைத்துக்கொள், இந்த அடையாளம் போதுமென்று நினைத்துக்கொள், எல்லாம் சரியாக முடியும். அதே போலதான் அடுத்த முறை போட்டி வரும்பொழுது எல்லாம் மறந்து போனதாம், நான் என்னுடைய தாயின் மகள், அவ்வளவுதான், அந்த அடையாளம் எனக்கு போதும் அப்படி என்று சொல்லி ஓடும் பொழுது ரொம்ப இருதயம் லேசானது, மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிட்டு, ஓடின ஓட்டத்திற்கு நிகராக யாரும் ஓட முடியலை, மறுபடியும் கோப்பை வென்றார்களாம். வேதமும் அதைத்தான் கற்பிக்கிறது. உலகம் கொடுக்கிற அடையாளங்களுக்காக நம்ம ஓடுகிறோம், உலகம் கொடுக்கிற அங்கீகாரத்திற்காக நாம் ஓடுகிறோம், ஆனால் அப்படி ஓடும் பொழுது அநேக நேரத்தில் சோர்வு நமக்குள்ளே வருகிறது. அதை பெற்றுக்கொள்ள முடியலையே, அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே, உலகம் தருகிற இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியலையேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், ரொம்ப இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே சோர்வு வருகிறது. ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உலகம் தருகிற அங்கீகாரங்களும் உலகம் தருகிற அடையாளங்களும் நிரந்தரம் அல்ல.
என் ஆண்டவருடைய சொந்த பிள்ளை நான், என் ஆண்டவருடைய சொந்த மகன் நான் என்பதை மாத்திர நினைவில் வைத்து கொண்டு நீங்கள் ஓடும் பொழுது எல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் உடைய பிள்ளைகள் என்பது மாத்திரம் நிரந்தரம். உலகம் தருகிற அடையாளங்களும் அங்கீகாரங்களும் நிரந்தரம் அல்ல. நாங்கள் உண்மையே நம்பி ஓடுகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.